ஆஹா, இன்று விதர்ப்ப நாட்டின் தலைநகரான மிதிலைக்கே வந்துவிட்டோம். இதை ஆளக்கூடியவன் ராஜரிஷி ஜனகன் அல்லவா? அவனை எப்படியாவது சந்தித்து முழுமையாக இறைவனை காண என்ன வழி என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, தெய்வத்தை தரிசிக்க துடிக்கும் தாங்கள் யாரோ? எனது பெயர் காலதேவர். காலதேவரா? அப்படி என்றால் என்னை காலத்தை நடத்தும் வானத்து தேவன் என்று எண்ணி என்னிடம் வரம் கேட்டு விடாதீர். நான் கற்பனையை நடத்தி பழக்கப்பட்ட கவிஞன். என்னால் கவிதைகளைத்தான் தர முடியும். ஆமாம், கவிஞராகிய தாங்கள் நிலையான காவியங்களை படைக்க முயலாமல் எதற்காக காவியுடை அணிந்து சந்நியாசியானீர்கள்? ஐயா, நான் கடவுள் என்று ஒரு கவிதை எழுத முயன்ற போது அவர் எப்படி இருப்பார் என்று நான் சிந்தித்தேன். அவரை பற்றி பலர் பலவிதமாக எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் படித்து பார்த்தேன். அவைகளெல்லாம் எழுதியவர்களின் கற்பனையே தவிர உண்மைகள் அல்ல என்று உணர்ந்தேன். அதனால் உண்மையான கடவுளை தேடி என் பயணத்தை தொடங்கினேன். உங்களைப் போன்ற பல துறவிகளை சந்தித்து என் ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்தினேன். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய மன்னன் ஜனகன் ராஜரிஷி என்று கேள்விப்பட்டேன். அவரை சந்தித்தாலாவது என் குறிக்கோள் நிறைவேறுமா என்று அறியவே மிதிலைக்கு வந்திருக்கிறேன். ஐயா, ஐயா சன்னியாசியாரே, அதோ அந்த துறவியாருடன் இரு வீரர்கள் செல்கிறார்களே, அவர்களை பார்த்தீர்களா? அதில் முன்னால் செல்பவன் கருத்த முகிலுக்குள் 1 கோடி சூரியனை ஒளித்து வைத்ததை போல் ஒளிப்படைத்த மேனியனாக திகழ்கின்றான். ஐயா, நீர்தான் அப்படி சொல்கிறீர் ஐயா. எனக்கென்னமோ அவன் சாதாரணமானவனாகத்தான் தெரிகிறான். சரிதான். காவி என்பதே செம்மைக்கு எடுத்துக்காட்டு. அதை உடலில்தான் கட்டியிருக்கிறீர்கள் போலும், உள்ளத்தில் கட்டிக்கொள்ளவில்லை. அதனால்தான் உமது கண்களுக்கு அவன் அழகை காணும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிற்று. கதிரவனின் ஒளியையே தன்னுடைய மேனியின் ஒளியினால் மறையச் செய்யக்கூடிய அவனுடைய கட்டமைந்த தோளின் அழகைத்தான் நான் பார்த்தேன். என் கண்கள் அதை விட்டு அகல மறுத்து விட்டன. அதற்குள் அவன் சற்று தூரம் போய்விட்டான். எப்படியாவது அவனை நான் முழுமையாக பார்த்துவிட்டால் ஜனகனை சந்திக்காமலேயே கடவுள் என்ற என் கவிதைக்கு கருப்பொருள் கிடைத்துவிடும் என்று நம்புகிறேன். நான் வருகிறேன். அந்த இளைஞனின் கால்களை பாரு, கமல மலர்களை போல் காட்சியளிக்கிறது. ஆமாம், அந்த பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கலாம் போலிருக்கிறது. கண்களை பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமா, அந்த அழகான கண்களில் இருந்து என் பார்வையை அகற்றவே முடியவில்லை அடி.
ஐயனே, இந்த மிதிலை நகரம் எங்கள் அயோத்தியைப் போலவே மாட மாளிகைகளும் கல்வி சாலைகளும் கலை கூடங்களும் அந்தணர் வேதிகளும் நிறைந்து வெகு அழகாக அமைந்திருக்கிறதே. ராமா, இந்த மிதிலா நகரம் திருப்பார் கடலுக்கு ஒப்பானது. அதனால்தான் இங்கே செல்வமும் அழகும் செழித்து விளங்குகின்றன. அடியே லட்சுமி, இங்கு வாயே. அதோ பார், அந்த முனிவரின் பின்னால் இரு வீர இளைஞர்கள் செல்கிறார்களே, அதில் சியாமள நிறம் கொண்ட அந்த கட்டழனின் கால்களை பார்த்தாயா? ஆஹா, காண காண தெவிட்டாத கமல மலர்களைப் போலல்லவா இருக்கிறது. அந்த பாதங்களையே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருக்கிறதடி. போடி பேதை பெண்ணே, நீ கால்களைத்தானே பார்த்தாய்? நெடிய வில்லையும் அழகுட நேர்த்தியாக பிடித்திருக்கும் அவனுடைய நீண்ட கையை பார். காட்டில் மதங்குண்டு திரியும் யானையை துதிக்கையைப் போல உருண்டு திரண்டு எவ்வளவு அழகாக அமைந்திருக்கிறது. என் கண்கள் அவன் கைகளைத்தானடி பார்த்து கொண்டே இரு என்கிறது. ஆஹா, என்ன அதிசயம் இது! அந்த வீர இளைஞனின் தெய்வீக தோள்களை பார்த்த நான் அந்த தோள்களையே பார்த்து கொண்டிருந்தேன். வீதிகளில் இருந்த பெண்களில் சிலர் அவன் கண்ணழகை மட்டும் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். சிலர் அவனின் நடையழகை மட்டும் நயனங்களால் அள்ளி பருகுகின்றனர். வேறு சிலரோ அவன் கூந்தல் அழகினை கண்டு மனம் குலைந்து போயிருக்கின்றனர். இந்த பெண்களோ அவன் தாளழகையும் தட கைகளின் அழகையும் கண்டு பிரமித்து நிற்கின்றனர். சரி, இவர்களையெல்லாம் மீறி அந்த தெய்வீக இளைஞனை முன்னிறுத்தி அவனது பரிபூர்ண அழகை பார்த்துவிட வேண்டும். அடடே, அந்த பெண்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு அந்த மூவரையும் தொடர்ந்து செல்ல வேண்டிய நான் மறந்து நின்று விட்டேனே. இப்படித்தான் கடவுளை தேடி செல்லக்கூடிய பல பேர் இடையில் எதையோ கண்டு மனம் பறிகொடுத்து அதிலேயே தங்கள் குறிக்கோளை நிறைவேற்ற முடியாமல் தவித்து நின்று விடுகின்றனர். சீக்கிரம் போவோம், அவர்களை எப்படியும் பார்ப்போம். என்னத்தை நான் ஊரை சுத்தி கோயிலை சுத்தி குளத்தை சுத்தி என் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு பூச்சிப்புடி கூட வைக்கல. அதுக்கு ஆண்டவன் தான் கிருபை பண்ணணும். ஆமா, கொஞ்ச நாளா மிதிலாபுரிக்கு முனிவர்கள்லாம் வந்த வண்ணமா இருக்கிறாங்களே, என்ன விசேஷம்? என்னையா நீர் நாட்டு நடப்பையே அறியாதவராக இருக்கிறீரே. அப்படி என்னையா நாட்டுல நடந்துச்சு? நமது மாமன்னர் உலகமெங்கும் சத்தியமும் செல்வமும் சிறந்து ஓங்க வேண்டும் என்பதற்காக வேள்விகள் நடத்துகிறார். ஓஹோ, அதுதான் அந்த முனிவர்கள்லாம் வந்த வண்ணமா இருக்கிறார்களா? பலே பலே. அக்கா, அக்கா, சகோதரி, சகோதரி, சீதா, சீதா. சகோதரிகளே, என்ன இது? வெளியில் ஏதோ சப்தம் கேட்கிறதே. ஆமாம், வாருங்கள் போய் பார்க்கலாம்.
ஊர்மிளை, அதோ பார், முன்னே ஒரு முனிவர் நடந்து வர, பின்னால் ஒரு வீரர் பின்தொடர, நடுவில் கையில் வில்லுடன் வருகிறாரே, அவர் தோற்றத்தை பார்த்தாயா? அவரை மட்டுமல்ல, அவர் பின்னால் வருபவரையும் பார்த்தேன். எனக்கொன்றும் அவர்களின் தோற்றம் சொல் சொல். அவ்வளவு எடுப்பாக தெரியவில்லை. போடி குறும்புக்காரி, நான் சொன்னவரை நன்றாக பார். மதமதர்த்த மத்தகஜம் போன்ற நடை, மலையென திரண்ட தோள்கள், சூரியனின் ஒளியையும் நிலவின் குளுமையையும் சேர்த்து படைத்தது போன்ற கண்கள், பிரம்மனின் கற்பனைக்கே எட்டாத பேரழகு படைத்த இவரின் பிறப்பே ஒரு அதிசய பிறப்பாகத்தான் இருக்க வேண்டும். காட்சி மலர்ந்ததம்மா, அது கற்பனையாவையும் கடந்ததம்மா. காவலன் ஜனகனின் மிதிலையிலே கன்னியாம் சீதையை காண்கையிலே, ராமன் கன்னியாம் சீதையை காண்கையிலே, காவிய காட்சி மலர்ந்ததம்மா. பெண்ணாம் வைதேகி அந்த உத்தமன் ராமனை கவர்ந்தனளே. ஓவிய பெண்ணாம் வைதேகி அந்த உத்தமன் ராமனை கவர்ந்தனளே. அந்த ஏந்திரை மனதை பறித்தனே. ஏவிய கணையின்றி ராமனவன் அந்த ஏந்திரை மனதை பறித்தனே. அந்த ஏந்திரை மனதை பறித்தனே. காவிய காட்சி மலர்ந்ததம்மா.
முடியவில்லை, முயன்றனர் பேசவோ முடியவில்லை. அண்ணா, விஸ்வாமித்திரர் சென்று விட்டார். சரி சரி, நாமும் போகலாம். எனது குலகுருவும் கௌதம புத்தருமான சதானந்தர் அவர்களே, நாம் நடத்தும் வேள்விக்கு வருகை தரும்படி அழைப்பிதழ்கள் அனுப்பியிருந்தோமே, அந்த முனிவர் பெருமக்கள் அனைவரும் வந்துவிட்டனர் அல்லவா? மிதிலாபுரி ஆளும் ஜனக மகாராஜன் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்றால் எவரேனும் வராமல் இருப்பார்களா? பெரும்பாலோர் வந்துவிட்டார்கள். இன்னும் சிலர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் மன்னா. நல்லது குருதேவா. நமது வேள்விக்கு வருகை தரும் முனிவர்கள் தங்குவதற்காகவே நமது மிகப்பெரிய யாகசாலையை சுற்றி சிறந்த குடில்கள் அமைத்திருக்கிறோம். மந்திரிகளின் துணை கொண்டு வரும் முனிவர்களின் தகுதிக்கு ஏற்ப அவர்களை அங்கே தங்க வைப்பது தங்களது பொறுப்பு. அவர்களை தங்க வைப்பது மட்டுமல்ல மன்னா, சத்தியமும் தர்மமும் இந்த உலகத்தில் தழைத்து செழிக்க, தாங்கள் நடத்தும் வேள்வி சிறக்க என்னாலான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன் மன்னா. மாமன்னர் வாழ்க. என்ன செய்தி? அரசே, தங்களை காண பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் 2 வீர இளைஞர்களோடு வந்திருக்கிறார். நீ விரைந்து சென்று அவர்களை உள்ளே அழைத்து வா. குருதேவா, நமது வேள்விக்கு விஸ்வாமித்திரரே வருகிறார் என்றால் நாம் வேள்வி தொடங்கிய குறிக்கோள் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்புகிறேன். வரவேண்டும் வரவேண்டும் மாமுனிவரே. ராஜரிஷி ஜனகரும் அவர்தம் குலகுருவும் வாழ்க. என்னுடைய நமஸ்காரத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் பொற்பாதங்கள் பட்டதால் இந்த மிதிலை புனிதமடைந்து விட்டது. அமருங்கள். மாமுனிவரே, இந்த ஏழையும் ஒரு பொருட்டாக மதித்து அடியனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த எளியன் நடத்தும் யாகத்திற்கு தாங்கள் வந்ததற்காக நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஜனகனே, பிறரை போல் நீ உன் அரசை பெருக்கிக் கொள்வதற்காக யாகம் நடத்தவில்லையே. அகிலத்தில் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தத்தானே யாகம் நடத்துகிறாய். ஆதனால் நீ அழைக்கவில்லை என்றாலும் நானே வந்திருப்பேன். மிக்க மகிழ்ச்சி. என் மீது தாங்கள் இவ்வளவு அன்பு வைத்திருப்பது கண்டு நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களோடு வந்திருக்கும் இந்த 2 இளைஞர்களும் யாரென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இவர்கள் அயோத்திய மன்னரின் மைந்தர்கள். ராமன், தம்பி லட்சுமணன். இவர்களுக்கு தெரியாத கலைகளே கிடையாது. இவர்களுடன் பிறந்த மற்றும் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், பரதன், சத்ருக்னன்.